ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பென் ஜான்சன் எழுதின தி அல்கெமிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ராமா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த பிளேவோட பேக்ரவுண்டாக இருக்கட்டும், இல்லைன்னா இதனுடைய ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லைன்னா ஆத்தரோட டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு இந்த ட்ராமா வந்துட்டு 5 ஆக்டாக இருக்குது. ஸோ இந்த ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னாவே இதே 1 hour பக்கம் போகும். ஸோ அதனால் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா அல்கெமிஸ்ட் பிளே வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், ஸ்லைடு ஷோவாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் ஃபுல் டீட்டெயில் நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த பிளே பற்றின பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், ஃபுல் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், மற்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு இந்த ட்ராமாவை பற்றி ஃபுல் டீட்டெயில் ஆக்ட் வைஸ் சீன் வைஸாக நம்ம வந்துட்டு ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் யார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருவோம். அண்டு இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா பென் ஜான்சன் வந்துட்டு 1610 வந்துட்டு இந்த பிளே வந்து நமக்கு வந்து எழுதியிருப்பாரு. இதில் இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ் ஓவரால் எல்லா கேரக்டர்ஸும் நான் வந்து கொடுத்துருப்பேன். பட் இருந்தாலும் இதில் இந்த கேரக்டர்ஸ் என்ன ரோலில் வராங்க அப்படிங்கிறத இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து ஷார்ட்டாக வந்து பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சப்டில் அண்ட் ஃபேஸ் டால் காமன். ஓகேங்களா? ஸோ இவங்க 3 பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேல ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பர்சன்ஸை வந்து ஏமாற்றி அதுலேருந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலைகளை வந்து செய்வாங்க. ஸோ அதனால இந்த பிளே பொறுத்த வரைக்கும் இந்த 3 பர்சன்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா லவ் இட். ஓகேங்களா? ஸோ இந்த லவ் இட் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்துட்டு நமக்கு இந்த பிளேல வந்துட்டு ஓவராலாக வரமாட்டார். பட் லாஸ்ட் வந்துட்டு ஆக்ட் 5 வந்து எண்டில் வந்து வருவார். ஸ்டார்டிங்லேயே வந்து இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவருடைய லண்டன்ல இருக்க வீட்டை வந்துட்டு இவருடைய பட்லர், இவருடைய வேலைக்கார சர்வன்ட் ஃபேஸ் அப்படிங்கிற பர்சன்ட்டை வந்துட்டு ஜெர்மி பட்லர் அப்படிங்கிறது இவருடைய இன்னொரு பேர். ஓகேங்களா? ஸோ ஃபேஸுங்கிறவங்க. ஸோ அந்த பட்லர்கிட்ட வந்து விட்டுட்டு லவ் இட் வந்து அங்கேருந்து போயிடுறாரு. செகண்ட் பார்க்குறீங்கன்னா டேப்பர் அண்ட் ட்ரக்கர். ஓகேங்களா? ஸோ டேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா லாயரோட ஒரு லாயர்ஸோட கிளர்க்காக வந்து இருப்பார். அண்ட் ட்ரக்கர் அப்படிங்கிறவங்க நேம்லேயே இருக்கும் ட்ரக்கிஸ்ட். ஓகேங்களா? ஸோ அவன் வந்து ட்ரக்கை வந்து அதிகமாக விரும்புகிற ஒரு பர்சனாக வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இட்ஸ் எபிக்யூ மேமன் அண்டு பெர்ஷினெக்ஸ் ஷியூர்லி. ஸோ எபிக்யூர் மேமன் அப்படிங்கிற ஒரு நைட்டாக இருப்பாங்க. அண்ட் ஷியூர்லி அப்படிங்கிற பர்சன் வந்து இவருடைய ஒரு ஃப்ரெண்டு மாதிரி கூட வர ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவரும் வந்து ஒரு கேமர் தான், ஒரு கேம் அடிக்டான பர்சனாக தான் இருப்பாங்க. அண்ட் அனானியஸ் அண்ட் ட்ரிபுலேஷன் அப்படிங்கிறவங்க ஒரு பீப்புள், ஒரு செட் ஆஃப் பீப்புள், அதாவது வந்துட்டு மத போதகர்கள் இந்த மாதிரியான குரூப்பை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் காஸ்டல் அண்ட் டேம் பிளான்ட் அப்படிங்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். ஓகேங்களா? ஸோ இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேல நமக்கு இம்பார்ட்டன்டான கேரக்டர்னு சொல்லலாம். அண்ட் இதுல சட்டல் ஃபேஸ் டால் காமன் இவங்க 3 பேரும் சேர்ந்து வர எல்லா பர்சன்ஸையும் டேப்பர், ட்ரக்கர், எபிக்யூர் மேமன், ஷியூர்லி, அனானியஸ், ட்ரிபுலேஷன், காஸ்டல், டேம் பிளான்ட் இவங்களை எல்லாம் வந்துட்டு ஏமாத்த ட்ரை பண்ற ஒரு கான்செப்ட் தான் இந்த பிளே. ஃபைனலா வந்து இவங்க கிட்ட அதாவது இந்த பர்சனுக்கு இவங்க எல்லாம் எதிர்பார்த்து வந்த ஒரு பொருளை வந்து இந்த 3 கேரக்டர்ஸ் வந்து கொடுத்தாங்களா இல்லை ஏமாத்திட்டாங்களா அப்படிங்கிறத பற்றியும், அந்த ஏமாத்தினவங்களில் வந்துட்டு என்ன தண்டனை கிடைக்குது அப்படிங்கிறத பற்றியும் ஃபுல்லாக அந்த பிளேல வந்து இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து சூப்பராக வந்து இந்த பிளே வந்து பென் ஜான்சன் வந்து எழுதியிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் காமெடியாகவும் இருக்கும், காமெடி பிளே. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும். இந்த சம்மரி நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி, இதை ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். என்ன மாதிரியான விஷயங்களை நான் விட்டுருந்தாலும் அதை கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து சொல்லுங்கள். அண்ட் புதுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி அதையும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நம்ம இப்போ வந்துட்டு பிளேக்குள்ளார போகலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு உள்ள வந்து யார் அப்படின்னா சப்டில் அண்ட் ஃபேஸ் இவங்க 2 பேரும் வந்துட்டு இதுல மெயின் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்துட்டு ஜெர்மி பட்லர் அப்படிங்கிற ஒரு நேம்லயும் சொல்லுவாங்க. லவ் இட் தான் அந்த ஹவுஸோட ஓனர். ஓகேங்களா? ஸோ அதனால அவர் வந்து ஃபேஸை விட்டுட்டு போறாரு. இந்த ஃபேஸ் தான் என்ன பண்றான் அப்படின்னா சப்டில் அண்ட் டால் காமன்ங்கிற பர்சன்ஸை வந்து கூட சேர்த்துக்கிட்டு இவ்வளவு வேலைகளும் பண்ணுவாங்க. ஸோ இந்த கான்செப்ட் மெயினா நீங்க வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ லவ் இட் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா லண்டன்ல இருக்க அவனுடைய வீட்டை வந்துட்டு பட்லர்கிட்ட, ஜெர்மி பட்லர்கிட்ட வந்து கொடுத்துட்டு, அதாவது ஃபேஸ் கிட்ட கொடுத்துட்டு நான் வந்துட்டு வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை அவனோட பொறுப்புல வந்து விட்டுட்டு போறாங்க. ஸோ அப்படி விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேஸ் வந்து சப்டில் அண்ட் டால் காமன் இவங்க 2 பேர்த்தையும் வந்து கூட்டு சேர்த்துக்கிட்டு ஃபோர்ஜரி வேலையெல்லாம் பண்ணி நம்ம வந்துட்டு நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு சேர்த்துக்கிட்டு அந்த வீட்டில் சில வேலைகளை எல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படிதான் வந்து நமக்கு வந்து பிளே வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா சப்டிலுக்கும் வந்து ஃபேஸுக்கும் வந்து 2 பேரும் பெரிய சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. வாய் வாரத்தில் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க.
அந்த சண்டையில பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் வந்து சொல்றான், சப்டில்ட்ட வந்து சொல்றான், நான் இல்லைன்னா உனக்கு நீ வந்து இவ்வளவு பெரிய ஆளா இருக்க முடியாது, இவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்க முடியாது, இவ்வளவு பேர் உன்ட்ட வந்து பணத்தை கொடுக்குறாங்க, உன்னை நம்புறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி ஃபேஸ் வந்து சப்டில வந்து திட்டிட்டு இருப்பான். பட் சப்டில் வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் இல்லைன்னா உனக்கு வந்து சோத்துக்கே வழி கிடையாது, உனக்கு வந்து நிறைய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து கத்து கொடுத்துருக்கேன், நிறைய ட்ரிக்ஸை வந்து கத்து கொடுத்துருக்கேன், எப்படி மற்றவங்கள்ட்ட பணம் ஏமாத்தி பிடுங்கிறது அப்படிங்கிறத கத்து கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நான் தாண்டா உனக்கு கத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சப்டில் வந்து ஃபேஸை வந்து சொல்றான். ஸோ இப்படி ரெண்டு பேருமே வந்துட்டு நான் தான் இம்பார்ட்டன்ட், நம்ம பண்ற பிசினஸ்க்கு வந்துட்டு நான் தான் முதுகெலும்பு, நான் சொல்றதுதான், நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. டால் காமன் வந்து என்ட்ரி ஆகுறாங்க. ஓகேங்களா, டால் காமன்ங்கிற ஒரு லேடி கேரக்டர். ஓகேங்களா, ஸோ இந்த கேரக்டர் வந்து என்ட்ரி ஆகுறாங்க. ஸோ அப்படி என்ட்ரி ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க, சண்டை போட்டுக்காதீங்க, இப்படி சண்டை போட்டுக்கிறது நமக்கு வந்து நல்லது கிடையாது, நம்மளை வந்து ஈஸியா மற்றவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம வந்து ஃபோர்ஜரி பீப்புள்ஸ் அப்படிங்கிறதுனால ஸோ நீங்க சண்டை போட்டுக்கிறது நமக்கு தான் ஆபத்து, முதல்ல சண்டையை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் விட்டு கொடுக்காம சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. பட் ஒரு வழியா டால் காமன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சண்டையை வந்து பிரிச்சு இது பண்ணி புரிய வைக்கிறாங்க. இந்த வேலையை பொறுத்த வரைக்கும், நம்ம பண்ணிட்டு இருக்க இந்த பிசினஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மூணு பேருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டர், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல்ல இருக்கிறோம். ஸோ நம்ம செய்யற வேலையில் நம்ம மூணு பேரும் தான் வந்துட்டு முக்கியம், அதனால வந்து நமக்குள்ள சண்டை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசி சமாளிச்சு அந்த ஃபைட் வந்து அப்படியே வந்து ஸ்டாப் ஆகுது. ஸோ அப்படி ஸ்டாப் ஆகும்போது தான் அங்கே வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து வராங்க. யார் அப்படின்னா டேப்பர் வந்து அங்கேருந்து வரான். ஓகேங்களா, ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேமிங் பிளேஸில் வந்து ஃபேஸ் தான் இவன் தான் வந்து வெளியில் போய் ஆள் பிடிச்சிட்டு வர்றது, இந்த மாதிரி ஆளை நம்ப வச்சு கூட்டிட்டு வருது. ஸோ அப்படி வந்து ஃபேஸ் வந்து பேசியிருப்பான் என்ன அப்படின்னா டேப்பர் கிட்ட வந்துட்டு, நீ வந்து என்னோட ஹெட்டை வந்து பாரு, மாஸ்டரை வந்து பாரு, டாக்டரை வந்து பாரு, அவர் உனக்கு வந்து நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவார், நீ அதை வச்சு நீ வந்துட்டு கேமிங்கில் வந்து நிறைய சம்பாதிக்கலாம், நீ பண்ணுற பிஸ்னஸில் வந்து நிறைய வந்து ஏர்ன் பண்ணலாம், பணம் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவனை அங்கே வர சொல்லியிருப்பான். ஸோ அதனால டேப்பர் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு ஸ்பிரிட் ஒன்று வந்து வேணும், குயின் ஃபேரி அப்படி. ஓகேங்களா, ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்பிரிட் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி குயின் ஃபேரிஸ் வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி யாரை பார்க்க வராங்கன்னா டாக்டர் ஃபாஸ்டஸை வந்து டாக்டர் ஃபாஸ்டஸ்ன்ட்டேன். ஸோ அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா டாக்டரை வந்துட்டு ஓகேங்களா, ஸோ அந்த சப்டில் வந்து பார்க்க வரான். ஸோ அப்படி பார்க்க வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவர் வந்து சொல்றாரு, உனக்கு வந்துட்டு உன்னை பொறுத்த வரைக்கும் உன்னோட நெஃப்யூ வந்துட்டு குயின் ஃபேரிஸாக இருப்பாங்க, ஸோ அவங்க வந்து உனக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, நான் அவங்கள வந்து உனக்காக வர வச்சு அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை வந்து உனக்கு வந்து வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட என்ன பண்றான் அப்படின்னா அவங்ககிட்ட காசு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்ககிட்ட வந்து காசு வாங்குறான். அதே மாதிரி அவனை நம்ப வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா குயின் ஆஃப் ஃபேரிஸை வந்து உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு உன்னை வந்து மிகப்பெரிய பணக்காரன் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி டேப்பரை வந்து ஏமாத்துறாங்க. ஸோ அப்படி வந்து அவன்கிட்ட சொல்லி அனுப்புனதுக்கு அப்புறம் அங்க வந்து யார் வரான் அப்படின்னா ட்ரக்கர் வந்து செகண்ட் வரான். ஸோ நான் அந்த மார்க்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் யார் யார் வராங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரக்கர் வந்து அந்த பிளேஸ்க்கு வரான். யார் அப்படின்னா அந்த ஹவுஸுக்கு வரான், சட்டல் வந்து ஃபேஸை வந்து பார்க்கறதுக்கு. ஸோ ட்ரக்கர் வந்து எதுக்கு வரான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது கடை கட்டணும், ஒரு புதுசாக ஒரு கடை கட்டணும், வாஸ்துப்படி அந்த இடத்துல வந்து ஜன்னல் எங்கே வைக்கிறது, அண்ட் வந்து வாசல் எங்கே வைக்கிறது, எந்த பொருளை எங்கே வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஐடியா கேட்கறதுக்காக யார்கிட்ட வரான்னா சப்டில்கிட்ட வந்து வரான். ஸோ அப்படி வந்து ட்ரக்கர் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சப்டில்கிட்ட வந்து பேசிட்டு நிறைய வந்து ஐடியாஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி, உனக்கு தான் ஏமாத்துவாங்க, ஒழுங்கா வந்து உண்மையாக கிடையாது, பட் இருந்தாலும் ஒரு பெரிய ஆள் மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு எல்லா வாஸ்தும் வந்து தெரியற மாதிரி அவருக்கு ஐடியாஸ் எல்லாம் கொடுத்து அவங்ககிட்டையும் கொஞ்சம் காசை வாங்கிட்டு அங்கேருந்து வந்து அனுப்புறாங்க. ஸோ இப்படி ரெண்டு பேரும் டேப்பர் வந்து ஃபர்ஸ்ட் வந்துறான், அண்ட் வந்து அவன் வந்துட்டு காசை கொடுத்து குயின் ஆஃப் ஃபேரிஸை வந்து வர வைக்கிறேன், அவங்கள்ட்ட இருந்து உன்னை வந்து பணக்காரங்கிறாக்கிற அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. ட்ரக்கரையும் அதே மாதிரி என்ன அப்படின்னா புது கடை கட்டுறதுக்கு வந்து ஐடியா கொடுக்குறோம், அந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், வாஸ்துப்படி பண்றேன்னு சொல்லி அவன்ட்டையும் வந்து காசு பிடிங்கிறாங்க. ஸோ தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேமன் அப்படிங்கிற பர்சன், எபிக்யூர் மேமன் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து வராங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க வந்து மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேமன் வரும்போது கூடவே யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஷியூர்லி வந்து வருவார். ஓகேங்களா, ஸோ ஷியூர்லி அப்படிங்கிற கேரக்டர், பெர்டினஸ் ஷியூர்லி அப்படிங்கிற ஒரு பர்சன் வருவாங்க. ஸோ மேமன் வந்து உள்ள வராங்க. ஸோ அப்படி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பாரு என்ன அப்படின்னா அல்கமிஸ்ட். ஓகேங்களா, ஸோ அந்த டாக்டர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிலாசபர் ஸ்டோன் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுவேன். ஸோ அந்த ஸ்டோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டலை வந்துட்டு கோல்டா மாற்றும், இந்த மாதிரி நிறைய மெட்டல் பொருள்லாம் வந்துட்டு தகரத்தெல்லாம் கூட வந்துட்டு கோல்டாக மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோனை வச்சு ஏகப்பட்ட மேஜிக்கல் வேர்ட்ஸ், அதாவது மேஜிக்கல் ஐடியாஸ்லாம் இல்லைன்னா மேஜிக்கல் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து பேசி வச்சிருப்பாங்க. ஸோ மேமன் வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா அந்த பிலாசபர் ஸ்டோன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா
அங்கேருந்து அவங்ககிட்ட வந்து பிலாஸ்டபர் ஸ்டோனை வந்து வாங்குறதுக்காக எபிக்யூர் மேமன் வந்து வரான். ஓகேங்களா? ஸோ அப்படி வரும்போது அவனுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்கள்ல வந்து சக்ஸஸ் ஆகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா, நிறைய லேடிஸ் வந்து மேரேஜ் பண்ணிக்கணும், நான் வந்து கிங் சாலமன் மாதிரி நான் வந்து ரொம்ப வசதியாக வாழணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தனக்கு வந்து பிலாசபர் ஸ்டோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து சப்டில் வந்து பார்க்கறதுக்காக வந்திருப்பான். ஸோ அப்படி வரும்போது சப்டில் வந்து சொல்லுவாங்க, ஏன்னா அந்த டேட்டில் தான் நான் வந்து பிலாசபர் ஸ்டோனை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் ஆல்ரெடி சப்டில் வந்து பேசியிருப்பான். பட் இருந்தாலும் அன்னன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவனை ஏமாத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ப்ராசஸ் வந்து நாங்கள் இந்த டைமில் முடிச்சிடும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தோம். பட் அந்த டைமுக்கு எங்களால் வந்து அந்த ப்ராசஸை வந்து முடிக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில பொருள்லாம் வந்து இன்னும் கம்மியாக போயிடுச்சு, எங்களால் வந்து சரியாக வந்து அந்த வேலையை வந்து செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவன்கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, நீங்கள் இப்படியே தான் சொல்கிறீங்க, என்னை வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மேமன் வந்து பேச ஆரம்பிப்பான். ஷியூர்லி வந்து அங்கே நின்று பார்த்துட்டு இருப்பான். இவங்க சொல்கிற அதாவது தகரத்தை வந்து தங்கமாக மாற்றுறதா, மெட்டலை வந்து தங்கமாக மாற்றுமா அப்படிங்கிறதான் இவனுக்கு நம்பிக்கை இருக்காது. அதனால ஷியூர்லி வந்து கேட்பான், அது எப்படி முடியும், நான் கண்ணால பார்க்காம அதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்களும் வந்து ஷியூர்லி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறான். பட் இருந்தாலும் வந்து என்ன அப்படின்னா, சப்டில் வந்துட்டு பல டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஃபார்முலாஸ் எல்லாம் சொல்ற மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி இந்த இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பிலாசபர் ஸ்டோன் வரும், இந்த ஸ்டோனை வச்சு நம்ம இப்படி பண்ணலாம், கோல்டா மாத்தலாம், இந்த பொருளை வந்து இப்படி மாத்தலாம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம ஆடாம் ஏவாள் காலத்துல இருந்தே வந்துட்டு பிலாசபர் ஸ்டோன் ஒன்று இருக்கு, அது நிறைய புராணங்கள்ல எல்லாம் இருக்கு, உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஷியூர்லி கிட்ட வந்துட்டு அந்த பிலாசபர் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து உண்மையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை நம்ப வைக்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் வந்து என்ன அப்படின்னா, ஷியூர்லி வந்து அதெல்லாம் நமக்கு தெரியாது, நான் வந்து பார்க்காம நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அது மட்டும் இல்லாம அவனுடைய மைண்டுக்கு வந்து தோணிரும் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இவங்க 2 பேரும் வந்து ஏமாத்துறாங்க, இவங்க 2 பேரும் வந்து நம்ம மாஸ்டர்கிட்ட வந்துட்டு ஏதோ பணம் பிடுங்கிறதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சுக்குவான். அவங்க ஃபைனலா வந்து என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த பிளேஸ்ல வந்துட்டு மேமன் வந்து அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல டால்காமன் இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்க வந்துட்டு சைலண்டா வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த சைடுல நடந்து போற மாதிரி டக்குன்னு ஒரு கிளிம்ஸ் மாதிரி, ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து 3 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி பேசிட்டு இருக்கும்போது டால்காமன் வந்து என்ன பண்றாங்கன்னா, டக்குன்னு வந்து கிராஸ் பண்ணி போறாங்க. ஸோ அதை வந்து எபிக்யூர் மேமன் வந்து பார்த்துறான். ஸோ அப்படி பார்த்த உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பெண்ணை பார்த்தோன்னே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும், ஒரு கிளிம்ஸ் தான், டக்குன்னு வந்து மறைஞ்சு கண்ணில் பட்டு போயிடுவாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே எபிக்யூர் மேமனுக்கு வந்து ஆல்ரெடி வந்து லேடிஸ் விஷயங்களும் கொஞ்சம் வீக்கா இருப்பான். ஸோ அதை பார்த்தோன்னே என்ன அப்படின்னா, அவன் ஃபேஸ் கிட்ட வந்து சொல்றான், அந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணை நான் வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசணும், அந்த பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறான். பட் அதை வச்சோன்னே என்ன அப்படின்னா, அவன் ஃபேஸ் வந்து ஷியூர்லி வந்து என்ன பண்றான் அப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஃபோர்ஜரி வேலை மட்டும் நடக்க கிடையாது, இங்க வந்துட்டு ப்ராஸ்டிடியூட்ஸும் வச்சு வந்து இந்த மாதிரி பிராத்தல் வேலை இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும் அவன் மனசுக்குள்ள வந்து ஃபீல் பண்ணிக்குவான். பட் இருந்தாலும் நான் அந்த பொண்ணுகிட்ட பார்க்கணும், பேசணும் அப்படின்னு சொல்லி ஃபேஸ் கிட்ட வந்து ரொம்ப கெஞ்சி கேட்கற மாதிரி யார் அப்படின்னா மேமன் வந்து கேட்பான், எபிக்யூர் மேமன் வந்து கேட்கறான். ஸோ அதனால சரி ஓகே, நான் வந்து பேசுறதுக்கு வந்து ரெடி பண்ணி நான் அரேஞ்ச் பண்ணி தரேன், பட் வந்து இது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட இருந்து ஒரு 10 பவுண்டு காசை வாங்கிட்டு, நீங்க போயிட்டு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வாங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து பிலாசபர் ஸ்டோனை ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சப்டில் வந்து அவங்கள வந்து அனுப்புறான். பட் அப்பயும் வந்து எபிக்யூர் மேமன் வந்து கேட்பான், நீங்க ரொம்ப டிலே பண்றீங்க, இப்படியோ போனா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம சப்டில் வந்து சொல்றான், அந்த பிலாசபர் ஸ்டோன் வந்து எந்த அளவுக்கு நம்ம அதிக நாள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை வந்து எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சு அங்கிருந்து யாரை அனுப்புறான் அப்படின்னா எபிக்யூர் மேமனை வந்து அனுப்புறான். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம என்ன அப்படின்னா, எபிக்யூர் மேமன்ட்ட வந்து ஆல்ரெடி என்ன பண்ணிருப்பான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீ வந்துட்டு உங்ககிட்ட இருக்க மெட்டல் இந்த மாதிரியான பொருள்லாம் எனக்கு வந்து அனுப்பு, ஸோ அந்த பொருள்லாம் நீ வந்து எனக்கு இங்கே வந்து அனுப்புற அப்படின்னா நான் அந்த ப்ராசஸ் போது எல்லாத்தையும் கோல்டா மாற்றி தரேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, ஏகப்பட்ட பாத்திரங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, பித்தளை, ஈயம், அந்த மாதிரி மெட்டல் சார்பான எல்லா பொருளும் எபிக்யூர் மேமன் நிறைய பொருள் வந்து நான் வந்து அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள்லயே வந்து எபிக்யூர் மேமன் வந்துட்டு நிறைய பொருட்களை வந்துட்டு பாத்திரங்கள், இரும்பு பொருள் எல்லாம் ஏகப்பட்ட அவங்ககிட்ட எவ்வளோ பொருள் இருக்கோ அதை பூரா யார்கிட்ட கொடுத்துருவான் அப்படின்னா சப்டில்கிட்ட வந்து கொடுத்துருவான், அவன் தங்கமாக மாற்றி தருவான் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் அவங்க பேசிட்டு இருக்கையில என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே வந்துட்டு ஃபேஸ் வந்து முடிவு பண்றான், ஷியூர்லி வந்து ரொம்ப இதா பேசிட்டு இருக்கானே, இவனை வந்து நம்பவே மாட்டேங்கிறான், இவங்கிட்ட இருந்து நம்ம எப்படியோ பணம் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கையில ஃபேஸ் போய் என்ன பண்றான் அப்படின்னா, ஷியூர்லி கிட்ட வந்துட்டு உங்களை வந்துட்டு ஒரு கேப்டன் வந்துட்டு உங்களை வந்து பார்க்கணும்னு சொல்லி டெம்பிள் சர்ச் கிட்ட வந்து வர சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஃபேஸ் வந்து யார்கிட்ட சொல்றான் அப்படின்னா ஷியூர்லி கிட்ட வந்து சொல்றான், எபிக்யூர் மேமன்ட்ட கிடையாது, ஷியூர்லி கிட்ட வந்து சொல்றான். இவன் வந்து புரிஞ்சுக்கிறான், ஷியூர்லி வந்து இவன் நம்மகிட்டே ஏதோ வந்துட்டு ஆட்டை போட பாக்குறாங்க, சரி ஓகே நம்ம ஷியூரா இருந்துக்கணும், அதாவது வந்துட்டு கரெக்டா இருந்துக்கணும், ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சரி ஓகே நான் வந்துட்டு
அந்த கேப்டனை மீட் பண்ணுறதுக்காக நான் டெம்பிள் சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஷியூர்லி அங்கே போயிடுறான். எபிக்யூர் மேமன் நார்மலாக வந்துட்டு அவனும் வந்து வீட்டை பார்த்து போயிடுறாங்க. ஸோ ஷியூர்லி வந்து எங்கே போகிறான் அப்படின்னா டெம்பிள் சர்ச்சுக்கு போகிறான். நமக்கு இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்படி வந்துட்டு டெம்பிள் சர்ச்சுக்கு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அங்கே போயிட்டு யாரை மீட் பண்ணுறான் அப்படின்னா அங்கே உண்மையாலும் கேப்டன் வந்திருக்க மாட்டாங்க. ஃபேஸ் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கேப்டனாட்டும் ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு அந்த பிளேஸுக்கு வந்து ஃபேஸ் வந்து போயிருப்பான். பட் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெல் அடிக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஷியூர்லியும் வந்து என்ன அப்படின்னா நம்ம நார்மலான ஒரு பர்சனாக போகக்கூடாது. அப்படி போகிறோம் அப்படின்னா நம்மளை வந்து ஏமாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷியூர்லி வந்து ஒரு ஸ்பானிஷ் கவுண்ட் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து அந்த டெம்பிள் சர்ச்சுக்கு வந்து போகிறான். ஸோ அங்கே போகும்போது ஃபேஸ் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஃபேஸ் வேஷம் போட்டு போவான்னு, பட் வந்து கிடையாது. ஃபேஸ் வந்து அவனோட ஒரிஜினல் ஐடென்டிட்டியோட தான் போகிறான். ஸோ அங்கே போய் பார்க்கும்போது அங்கே வந்துட்டு யார் இல்லைன்னா ஷியூர்லியை காணா அப்படின்னு சொல்லி வெக்ஸ் ஆயிடுவான். பட் ஷியூர்லி இருக்க மாட்டான். பட் வந்து ஷியூர்லி தான் வந்துட்டு கவுண்டாக வந்து அதாவது ஸ்பானிஷ் கவுண்டாக வேஷம் போட்டுட்டு அந்த இடத்துல வந்து இருந்திருப்பான். ஸோ அவனை தான் மீட் பண்ணி பேசியிருப்பான், ஓகேங்களா? ஸோ அப்படி மீட் பண்ணி பேசுகிறாங்க. மீட் பண்ணி பேசிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா நீங்கள் வந்து இது மாதிரி வந்து என்னோட ஹவுஸுக்கு வாங்க, சப்டில் வாங்க, அந்த டாக்டரை வந்து பார்க்க வாங்க, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு தரும் அப்படின்னு சொல்லி அவனை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி விட்டுட்டு அந்த இடத்துல வந்து கிளம்பிடுறாங்க. ஸோ இவன் வந்து என்ன அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு ஸ்பானிஷ் கவுண்டா ஷியூர்லி வந்து வேஷம் போட்டிருக்கிறது தெரியாம அவனை மறுபடியும் அந்த இடத்துக்கு வீட்டுக்கு வர வச்சு அவன்கிட்ட காசு கொடுக்கணும்னு சொல்லி பேசி அந்த பைசல் வந்து அங்கே வந்து முடியுது. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஷியூர்லி வந்துட்டு ஸ்பானிஷ் ஜென்டில்மேனாக தான் அந்த இடத்துல இருப்பார், ஓகேங்களா? ஸோ ஸ்பானிஷ் ஜென்டில்மேனாக இருக்கிறது ஷியூர்லி. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அங்கே இருக்கும்போது அடுத்ததான் எங்கே யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனானியஸ் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து வரான். எங்கே அப்படின்னா ஆம்ஸ்டர்டம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல இருந்து அனானியஸ் வந்துட்டு அந்த ஹவுஸுக்கு வந்து வரான். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் கரெக்டாக போச்சுன்னா பிளே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா டேப்பர், ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வரான். அடுத்தது ட்ரக்கர். டேப்பர் வர்றது எதுக்கு அப்படின்னா ஒரு ஸ்பிரிட் வேணும் அப்படிங்கிறதுக்காக, குயின் ஆஃப் ஹாரிஸ் வேணுங்கிறதுக்காக வரான். ட்ரக்கர் வந்து அவனுடைய ஷாப் வந்து நீட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வாஸ்துப்படி கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கேட்கறதுக்காக செகண்டா வந்திருப்பான். அண்ட் தேர்ட் வந்து மேமன் வந்து வரான். எபிக்யூர் மேமன் வந்து பிலாசபர் ஸ்டோனோட ப்ராசஸ் முடிஞ்சிருச்சா எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க வரான். அவன் கூட தான் வந்து ஷியூர்லி வந்திருப்பான். அண்ட் அடுத்ததான் ஃபோர்த் வந்து யாருன்னா அனானியஸ் வந்து வரான், ஓகேங்களா? இவங்களும் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா பிலாசபர் ஸ்டோன் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தான் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. பட் அதோட ப்ராசஸ் எப்படி இருக்கு, அந்த ஸ்டோனை வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு வரதுக்காக தான் ஆம்ஸ்டர்டாம்ல இருந்து அனானியஸ் வந்து வருவான். இவரை வந்து அனானியஸை வந்து யார் அனுப்புவாங்க, ட்ரிபுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் அங்கே வந்து என்ன ட்ரிபுலேஷன்ங்கிற கேரக்டர், ஓகேங்களா? ஸோ இவருக்கு மேல இருக்க அந்த மத பாதிரியார்கள், இந்த குருமார்கள் இருப்பாங்களா, அவங்க தான் வந்து அனுப்பியிருப்பாங்க. ஸோ போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பிலாசபர் ஸ்டோன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி அனானியஸ் வந்துட்டு சப்டில் கிட்ட வந்து கேட்கறான். சப்டில் வந்துட்டு உடனே வந்து என்ன பண்றான், அவன் தான் உண்மையாலும் கிரியேட் பண்றதுன்னா அதை கிரியேட் பண்ணி கொடுத்துடலாம். பட் வந்து பொய் தானே, ஏமாத்தி தானே பணம் வாங்குறாங்க. ஸோ அவன் வந்து என்ன பண்ணுவான், இன்னும் ப்ராசஸ் வந்து முடியல, இன்னும் ஏகப்பட்ட வேலை வந்து பெண்டிங்ல இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து கெமிக்கல்ஸ் நிறைய வாங்கணும், ப்ராசஸ் நிறைய இருக்கு, இதனால வந்து எனக்கு இன்னும் நீ வந்து காசு வேணும் அப்படின்னு சொல்லி அனானியஸ் கிட்ட வந்து கேட்கறான். பட் அனானியஸ் வந்து டென்ஷன் ஆயிடுவான். என்ன நான் ஏகப்பட்ட தடவை சும்மாக்கி வந்து போய்கிட்டு இருக்கேன், வரும்போதெல்லாம் காசு கேட்கறேன், பட் இருந்தாலும் பிலாசபர் ஸ்டோனை வந்து முடிச்சு தர மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அனானியஸ் வந்து சப்டில் கிட்ட வந்து பேசுறான், சத்தம் போடுறான். சப்டில் வந்து அலர்ட் ஆகிடுறான். உடனே என்ன அப்படின்னா என்ன அவன் நம்மளே சத்தம் போடுறான், ஒருவேளை கண்டுபிடிச்சிருவானா அப்படின்னு சொல்லிட்டு அனானியஸ் வந்து என்ன நீ ரொம்ப சவுண்டு போட்டுட்டு இருக்க, நீ இப்படி சத்தம் போட்ட அப்படின்னா உனக்கு வந்துட்டு அந்த ப்ராசஸ் பிலாசபர் ஸ்டோனை வந்து முடிச்சு தர முடியாது. எனக்கு இன்னும் 1 மணி நேரத்துல வந்து வித்தின் ஹவர்ல வந்து எனக்கு வந்து உன்னுடைய லீடர்ஸ் வந்து என்னை வந்து பார்க்கல அப்படின்னா நான் வந்து இந்த பிலாசபர் ஸ்டோனோட ப்ராசஸையே நான் வந்து ஸ்டாப் பண்ண போறேன், எந்த ஒரு விஷயத்தையும் நான் வந்துட்டு செய்ய போறது கிடையாது, உனக்கு பிலாசபர் ஸ்டோன் கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவனை வான் பண்றான். அவனை திட்டி அங்கிருந்து அனுப்பிடுறான். அனானியஸ் வந்து என்ன பண்றான் அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு இவன் பேசுறது, ஓகேங்களா? ஸோ ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து பேசுவாங்க, பிலாசபர் ஸ்டோன் இதாக வந்து சப்டில் வந்து பேசுவான். அனானியஸ் வந்து அதை பார்க்கும்போது ஹீதன் லாங்குவேஜ், அதாவது இவங்க மதத்துக்கு எதிராக பேசுற லாங்குவேஜ் மாதிரி அனானியஸுக்கு வந்து தோணும். ஸோ நம்ம மதத்தை வந்துட்டு தப்பா பேசுவான்னாட்டிருக்கே, வந்து நம்மள ஏதோ குறை சொல்றான் அப்படின்னு சொல்லி கோவமாயி அனானியஸ் வந்து அங்கே போயிடுவான். ஸோ அனானியஸ் கிட்ட சப்டில் பேசுற லாங்குவேஜ் என்னன்னா ஹீதன் லாங்குவேஜ், ஓகேங்களா? ஸோ ஹீதன் லாங்குவேஜா பேசுறான் அப்படிங்கிற மாதிரி அனானியஸ் அங்கிருந்து கோவத்துல கிளம்பி அங்கிருந்து போயிடுவான். ஸோ அப்படி போனதுக்கு அப்புறம் அந்த பிளேஸுக்கு யார் வராங்க அப்படின்னா ட்ரக்கர் வரான். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், பட் பொறுமையா கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பிளே புரியும், ஓகேங்களா? ஸோ ட்ரக்கர் வருவான். ஸோ ட்ரக்கர் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் வரான். ஆல்ரெடி வந்திருப்பான், பட் இருந்தாலும் மறுபடியும் வரான். என்னன்னா எனக்கு ஒரு லக்கி சைன் வேணும். இப்போ நம்மலாம் வந்துட்டு இப்போ வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு அந்த ஒரு தகடு மாதிரிலாம் வச்சிருப்பாங்களா, அதுல வந்துட்டு இப்படி ரவுண்டு போட்டு இப்படி நிறைய இருக்கும், இந்த ஜாதகம் பார்க்குற மாதிரி கட்டம் பார்க்குற மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு எனக்கு வந்து ஒரு லக்கி சைன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வருவான். ட்ரக்கர் வந்து வருவான். இப்போ யாருக்கா சப்டில்கிட்ட வந்து வருவான், அதை வச்சா நல்லது நடக்கும் அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை வாங்குறதுக்காக வந்திருப்பான். ட்ரக்கர் வந்து அதையும் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து வந்து போகிறான். பட் இருந்தாலும் அவன் வாங்கிட்டு வரும்போது அங்கேருந்து வரும்போது என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அதை வாங்க வரும்போது ட்ரக்கர் வந்து சொல்கிறான், எனக்கு என் வீட்டு பக்கத்தில் வந்துட்டு ரிச் விடோ ஒருத்தர் வந்திருக்கிறாங்க, அவன் கூட அந்த பொண்ணு கூட வந்து காஸ்ட்ரல் அப்படிங்கிற ஒரு பிரதரும் வந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி 2 பேர்த்த பற்றி சொல்கிறான். யாருன்னா ட்ரக்கர் வந்து சொல்கிறான். பட் அந்த ரிச் விடோ வந்து பார்த்தா ரொம்ப பணக்காரங்களா இருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஃபார்ச்சூன், அதாவது அவங்களுடைய வருங்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவன் வந்து ட்ரக்கர் வந்து சப்டல் கிட்ட வந்து சொல்றான். அது மட்டும் இல்லாம அவனுடைய பிரதர் ஒருத்தர் இருக்கான் காஸ்ட்ரல் அப்படின்னு. ஸோ அவன் வந்துட்டு சண்டை போடுறது, குவாரல், ஓகேங்களா, வாயில வந்து சண்டை போடுறதை எப்படிங்கிறத கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்னா, ட்ரக்கர் வந்துட்டு சப்டல் கிட்ட வந்து சொல்றான். பட் வந்து அதை கேட்டோன்னே சப்டல் தான் ஏற்கனவே எவன் கிடப்பான் இருப்பான் ஏமாத்துறதுக்கு. ஸோ இப்படி 2 பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சோடனே, ஓகே நீ வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி அவங்கள அங்கே வர சொல்லு, நான் வந்து அவங்களுடைய எதிர்காலத்தையும் நான் வந்து என்னால் சொல்ல முடியும், ப்ளஸ் அவனுக்கு வந்து காஸ்ட்ரலுக்கு வந்துட்டு குவாரலிங் மெத்தட் வந்து எப்படிங்கிறதையும் நான் கற்றுத்தரேன், அவங்கள வர சொல்லு அப்படின்னு சொல்லி ட்ரக்கர்கிட்ட சொல்லி அங்கேருந்து அனுப்பிடுறான். ஓகேங்களா. ஸோ அங்கேருந்து அனுப்புனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, மறுபடியும் இங்க ஏற்கனவே வந்து அனானியஸை வந்து திட்டி அனுப்பிடுறான் பார்த்தீங்களா, பிலாசபர் ஸ்டோனோட ப்ராசஸை நான் வந்து நிறுத்திடுவேன், எனக்கு வந்து பணம் வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அவன் போய் அவங்கள்ட்ட லீடர்ஸ் கிட்ட வந்து சொல்றான். அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ட்ரிபுலேஷன் அங்கேருந்து அனுப்புறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இங்க போய் பேசும்போது இது மாதிரி வந்து சப்டல் வந்து ரொம்ப ஓவரா பேசுறான், சத்தம் போடுறான், எங்களால வந்துட்டு அவன் வந்து பிலாசபர் ஸ்டோனை டைமுக்கு வந்து கொடுப்பானான்னு எனக்கு தெரியல, ஸோ நீங்க கொஞ்சம் என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அனானியஸ் வந்து அவங்க லீடர்ஸ் கிட்ட போய் சொல்லும்போது ட்ரிபுலேஷன் வந்து அவங்க வந்து சொல்றாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே சப்டில் வந்துட்டு ஹீட்லயே வேலை செய்வான், எப்பவுமே அந்த நிலக்கரியை எரிக்கிறது இந்த மாதிரி ப்ராசஸ்குள்ளேயே இருக்கிறதுனால அந்த ஒரு இதுலயே இருக்கவும் அவன் வந்து கொஞ்சம் கோவமா பேசியிருப்பான். நமக்கு வேலையாகணும்னா நீ தான் நம்ம தன்மையாக தான் கொஞ்சம் பேசணும், அவங்ககிட்ட எப்படியோ பேசி பிலாசபர் ஸ்டோனை வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி மறுபடியும் போய் நம்ம போய் சப்டில் போய் பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா அவன் போய் அந்த பிலாசபர் ஸ்டோனோட ப்ராசஸையும் நிறுத்தி போடுவான் அப்படின்னு சொல்லி பயந்து போய் என்ன பண்றாங்கன்னா, நமக்கு வந்துட்டு ட்ரிபுலேஷனும் அனானியஸும் வந்து திரும்ப வந்து போறாங்க. எங்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சப்டில் மீட் பண்றதுக்காக போறாங்க. சப்டில் போய் பார்த்தோன்னே இது மாதிரி அனானியஸ் பேசுனது வந்து தப்பு தான், நீங்க வந்து ப்ராசஸை வந்து கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து பணத்தையும் கொடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த ப்ராசஸ் வந்து இது பண்றாங்க. ஸோ அப்போ வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு சப்டில் வந்து சொல்றான், நான் வந்து இந்த ப்ராசஸ் உங்களுக்கு வந்து முடிச்சு தரேன், அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டச் டாலர்ஸ், ஓகேங்களா. ஸோ இது வந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். ஸோ டச் டாலர்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து மேக் பண்றதுக்காக நான் ஐடியா பண்ணி தரேன், உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஐடியாவும் வந்து சொல்றான். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது மாதிரி காயின் வந்து ரெடி பண்றதுக்காக சப்டில் வந்து ட்ரிபுலேஷன் அண்ட் அனானியஸ் கிட்ட வந்து சொல்றான். பட் வந்து அவங்க வந்து கேட்கறாங்க, இது மாதிரி டூப்ளிகேட் காயின்ஸ் வந்து நம்ம வந்து உருவாக்குறது வந்து தப்பு கிடையாதா, கவர்மெண்ட்டுக்கு எதிரான செயல் கிடையாதா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அனானியஸ் குரூப்ல வந்து கேட்கும்போது அவன் சொல்றான் என்ன அப்படின்னா, டாலர்ஸை வந்து மின்டிங் பண்றது தான், ஓகேங்களா. அதை வந்து என்ன அப்படின்னா அதே மாதிரி மின்ட் பண்றது, ஜெராக்ஸ் பண்ற மாதிரி மின்டிங் பண்றது தான் வந்து கிரைம், பட் வந்துட்டு காஸ்டிங் பண்றது வந்துட்டு கிரைம் கிடையாது அப்படின்னு சொல்லி யாரு சொல்றான்னா, சப்டில் வந்து சொல்றான். அதாவது இதுவும் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். இதை வந்து கேட்பாங்க, அதாவது டாலர்ஸ் மின்டிங் இஸ் கிரைம் அண்ட் காஸ்டிங் இஸ் நாட் கிரைம் அப்படிங்கிறத யாரு சொன்னாங்க என்னங்கிற மாதிரி கொஸ்டின் வரும். ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரைம், அதாவது கேஸ்டிங் பண்றது வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து கிரைம், அதை வந்து வார்த்தை அச்சு எடுக்கிறது, ஓகேங்களா. ஸோ ஒரு காயினை ஒரு இடத்துல வச்சு அதே அச்சை அதை அப்படியே பிரிண்ட் பண்ணி எடுக்கிறது கிரைம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அங்கேருந்து அனுப்புறான். அவங்களுக்கு வந்து நான் ரெடி பண்ணி தரேன், பட் இதை உங்கள்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்றான். அதே டைம்ல என்ன பண்ணுவான் அப்படின்னா, எபிக்யூர் மேமன் வந்துட்டு நிறைய பாத்திரம்லாம் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த அவன் கோல்டா மாத்தணுங்கிறதுக்காக நிறைய பாத்திரத்தை கொண்டாந்து கொடுத்துருப்பான், சப்டில்ட்ட வந்து கொடுத்துருப்பான். இந்த அனானியஸ் கிட்டையும் ட்ரிபுலேஷன் கிட்டையும் வந்து சொல்லுவான் என்ன அப்படின்னா, இங்க வந்து ஆர்பன்ஸோட நிறைய பாத்திரங்கள் வந்து நிறைய இருக்கு, இதையெல்லாம் வந்து என்ன அப்படின்னா நாங்க வந்து ரொம்ப நாளா இங்க வந்து வச்சிருக்கோம், ஸோ இதை நீங்க வந்து வாங்கிக்கிங்க, பிலாசபர் ஸ்டோனை வச்சு இதை வந்து கோல்டா மாத்தலாம். ஸோ அப்படி கோல்டா மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய யூஸ் இருக்கும், இந்த பாத்திரத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட வந்து ட்ரிபுலேஷன் அண்ட் அனானியஸ் கிட்ட வந்துட்டு 100 மார்க்குக்கு, ஓகேங்களா, 100 மார்க்ஸுக்கு வந்து எபிக்யூர் மேமனோட பாத்திரத்தை பூரா இவங்கிட்ட வித்துருவாங்க, ஓகேங்களா. ஸோ அவங்ககிட்ட வித்துட்டு காசை வாங்கிடுவாங்க. பட் அந்த பாத்திரம்லாம் அங்கதான் இருக்கும். பாருங்க, எபிக்யூர் மேமன் வந்துட்டு கோல்டா மாத்தணுங்கிறதுக்காக சப்டில்ட்ட கொண்டு வந்து பாத்திரங்களை நிறைய கொடுக்குறான். அந்த பாத்திரத்தை வந்து நீங்க கோல்டா மாத்தணும் உங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும்னு சொல்லி வர்ற அனானியஸ் ட்ரிபுலேஷன் கிட்ட கொடுத்து அதையும் வித்து அவங்க கிட்டையும் வந்து காசு வாங்கிடுறான், ஓகேங்களா. ஸோ இப்படி காசு வாங்கினோன்னு என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்பானிஷ் கவுண்ட் அங்கே வந்து யார் அப்படின்னா நமக்கு வந்து ஷியூர்லி வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இவன்லாம் வந்துட்டு ஏதோ ஃபோர்ஜரி பண்ணுறான், அதை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக நமக்கு வந்து என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பானிஷ் கவுண்ட்டாக வந்து வேஷம் போட்டிருப்பான். ஸோ அவன் வந்து அந்த பிளேஸ்க்கு வரான், சப்டிலோட ஹவுஸுக்கு வந்து வரான். ஸோ அப்படி ஸ்பானிஷ் கவுண்ட்டாக அங்கே வந்து வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா,
அங்கே வந்த உடனே அவனுடைய விஷயங்கள் என்ன அப்படின்னா இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வரணுங்கிறதுக்காக தான் ஸ்பானிஷ் கவுண்டா ஷியூர்லி வந்து வேஷம் போட்டுட்டு வருவான். ஓகேங்களா? ஸோ அப்படி அங்கே வர்றதுக்கு முன்னாடியே யார் ஆகுது அப்படின்னா டேப்பர் வரான். ஓகேங்களா? ஸோ டேப்பர் வந்து ஆல்ரெடி வந்திருப்பான். ஸோ அப்படி வரும்போது என்ன அப்படின்னா அங்கே இருக்க குயின் ஆஃப் ஃபேரிஸை வந்துட்டு நம்ம வந்து மீட் பண்ணணும், அது மூலமாக நமக்கு வந்து நிறைய பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக டேப்பர் வந்து ஆல்ரெடி வந்திருப்பான். பட் வந்து அவன் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு வந்து குயின் ஆஃப் ஃபேரிஸை வந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக டேப்பர் அழகாக ஒரு இடத்துல உட்கார வச்சு அவனுக்கு வந்துட்டு கண்ணை கட்டி விட்டுருவாங்க. சப்டிலும் ஃபேஸும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கண்ணை கட்டி விட்டுறாங்க டேப்பருக்கு வந்துட்டு. ஸோ அப்படி கண்ணை கட்டின உடனே நீ வந்து கண்ணை கட்டி நாங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் தான் வந்து உனக்கு வந்துட்டு குயின் ஆஃப் ஃபேரிஸ் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. கண்ணை கட்டி டேபிளில் உட்கார வச்ச உடனே இவங்க 2 பேருமே சப்டிலும் ஃபேஸுமே வந்துட்டு பிரிஸ்ட் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு நிறைய லாங்குவேஜஸ் இந்த மாதிரி வந்து மந்திரங்கள்லாம் சொல்கிற மாதிரி அவனை சுற்றி சொல்லிக்கிட்டே வருவாங்க. நீ வந்து அமைதியாக உட்காந்து இருக்கணும், நீ அமைதியாக உட்காந்து இருந்தால் தான் உனக்கு வந்துட்டு குயின் ஆஃப் ஃபேரிஸ் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சடங்குகள் மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க டேப்பரை வந்து ஒரு சேர்ல உட்கார வச்சு. ஸோ அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது குயின் ஆஃப் ஃபேரிஸ் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அவங்க பிளேட்ல இருந்து உனக்காக சாப்பாடு கூட அனுப்பியிருக்கிறாங்க, வேணா பாரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அந்த இடத்துல வந்து அப்படியே போய்கிட்டு இருக்குது. அவனை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க டேப்பரை வந்து உட்கார வச்சு கண்ணை கட்டி வச்சுட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே வந்து டால் வந்து சொல்றாங்க என்ன அப்படின்னா எபிக்யூர் மேமன் வந்து வர்றான் அப்படின்னு சொல்லி என்ன ஆகுது அப்படின்னா எபிக்யூர் மேமன் வராங்க. அதாவது ஏற்கனவே பாத்திரம் கொடுத்தாங்களே. ஓகேங்களா? ஸோ அதாவது ஷியூர்லியோட மாஸ்டர். ஓகேங்களா? ஸோ அவன் வந்து எபிக்யூர் மேமன் வந்து ஆல்ரெடி என்னன்னா பாத்திரம் கொடுத்து வச்சிருப்பான் அண்ட் பிளாசபர் ஸ்டோன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வச்சிருப்பான். ஸோ அவன் அந்த பிளேஸுக்கு வந்து வரான். ஸோ அப்போ இமீடியட்டா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவன் இருக்கிறது தெரியக்கூடாதுன்னு சொல்லி டேப்பரை வச்சு நம்ம ஏமாத்துறோங்கிறதுக்காக டேப்பர் கிட்ட வந்து சொல்றான், நீ அமைதியா கொஞ்ச நேரம் இரு, குயின் ஆஃப் ஃபேரிஸ் வந்து இன்னும் ஒரு 2 மணி நேரத்துல உனக்கு வந்துட்டு வரப்போறாங்க, அவங்க வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டேப்பரோட வாயில வந்து பிரெட், ஜிஞ்சர் பிரெட். ஓகேங்களா? ஸோ அதுவும் கொஸ்டின் ரைஸ் ஆகும். ஸோ ஜிஞ்சர் பிரெட்டை வந்துட்டு அவனோட வாயில வச்சு பேச முடியாத அளவுக்கு வாயில வச்சு விட்டுட்டு அவனை சேரோட தூக்கி கொண்டு போய் டாய்லெட்டுக்குள்ளார உட்கார வச்சு லாக் பண்ணி விடுவாங்க. ஓகேங்களா? ஸோ லாக் பண்ணி விட்டுட்டு வெளியில வந்து நம்ம எபிக்யூர் மேமன்ட்ட வந்து பேசுறாங்க. ஸோ அப்படி பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவன் வந்துட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து இது வேணும், என்ன அப்படின்னா பிளாசபர் ஸ்டோன் வேணும் அப்படிங்கிறதுக்காக அங்கேருந்து வந்திருக்கிறான். ஸோ பட் வந்து அங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா எபிக்யூர் மேமன் அங்கே வந்த உடனே என்ன அப்படின்னா ஆல்ரெடி எபிக்யூர் மேமன் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா ஃபர்ஸ்ட் டைம் அந்த பிலாசபர் ஸ்டோன் பார்க்க வரும்போதே டாலை வந்து பார்த்துருப்பான். அவங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா அந்த பொண்ணை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட 10 பவுண்டெல்லாம் காசெல்லாம் வாங்கியிருப்பாங்கல்ல. ஸோ அவன் வந்து என்ன அப்படின்னா எனக்கு அந்த பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு தான் அங்கே வந்து வந்திருப்பான். ஸோ அப்படி அவங்கள வந்து பார்க்கும்போது இவங்க 2 பேரும் சொல்றாங்க ஓகே டாலை வந்துட்டு இவங்ககிட்ட வந்து அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அவன் டால் கிட்ட வந்து சொல்லிடுவாங்க எபிக்யூர் மேமன்ட்ட எவ்வளோ காசு இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு புடுங்கிரு அப்படின்னு சொல்லி தான் பேசி வச்சிருப்பாங்க. ஸோ எபிக்யூர் மேமனும் அதே மாதிரி அங்கே வந்து வர்றான். வந்த உடனே லார்ட்ஸ் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி தான் அவங்ககிட்ட வந்து சொல்லி வச்சிருப்பாங்க. யாருன்னா டாலை வந்து ஒரிஜினல் பேரை வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. இவங்க வந்து ஒரு லார்ட்ஸோட சிஸ்டர் தான். இவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஜோசியம் அஸ்ட்ராலஜின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அங்கே வந்து இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து என்ன அப்படின்னா டால் வந்துட்டு வளரணும். ஸோ அந்த டாலை வந்துட்டு என்ன அப்படின்னா லார்ட்ஸோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஃபிட்ஸ் வரும். ஸோ அப்படி வரதுனால அதுலேருந்து க்யூர் பண்ணுறதுக்காக அவங்கள வந்து நாங்கள் இங்கே வந்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எபிக்யூர் மேமனை வந்துட்டு டாலை மீட் பண்ண சொல்கிறாங்க. டாலும் எபிக்யூர் மேமனும் வந்து மீட் பண்ணுறாங்க ஒரு ரூமில். ஸோ அப்படி பார்க்கும்போது எபிக்யூர் மேமன் வந்து அவன் போட்டிருந்தா டைமண்ட் ரிங்கை வந்துட்டு டாலுக்கு வந்து கொடுக்குறான். பட் அந்த இடத்துல லார்ட்ஸோட சிஸ்டர், பட் வந்து அது வந்து டால் தான். ஸோ டைமண்ட் ரிங்கை வந்து கொடுத்துட்டு அவன் வந்து கையில் வந்து கிஸ் பண்ணுவான். கிஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் வந்துட்டு தாராளமாக வந்து உதட்டிலே கிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அலோவ் பண்ணுவாங்க. யாருன்னா டால் வந்து அலோவ் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா அவங்ககிட்ட இருக்க காசெல்லாம் பிடுங்கணும், அதுதான் வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அப்படி வந்து டால் வந்து அவங்கள்ட்ட பேசிட்டு இருப்பான். பட் ஆல்ரெடி வந்து மேமன் வந்து சொல்லுவான். ஏன்னா மேமன்ட்ட வந்து ஃபேஸ் சொல்லியிருப்பான், எக்காரணத்தை கொண்டும் ஒரு மதம் சம்பந்தமா எந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசாத, அப்படி பேசினேன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஃபிட்ஸ் வந்து என்ன ப்ராப்ளமா போயிடும், அதனால அந்த மாதிரி எந்த ஒரு லாங்குவேஜஸ்லயும் வந்து பேசிடாதா அப்படின்னு சொல்லி மேமன் கூட வந்துட்டு டாலை வந்து ஒரு ரூம்ல வந்து அலோவ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி கொண்டு போய் அங்கே வந்து வச்சிருப்பாங்க தனியான ஒரு ரூம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டேப்பர் வந்துட்டு வாயில ஜிஞ்சர் பிரெட்டோட பாத்ரூம்குள்ளார உட்கார வச்சிருப்பாங்க, டாய்லெட்டுக்குள்ளார உட்கார வச்சிருப்பாங்க. அந்த டைம்ல வந்து நமக்கு வந்து யார் அப்படின்னா மேமன் அங்கே வந்து வந்துடுறான். ஸோ மேமன் அங்கே வந்துடுறதுனால என்ன ஆயிருது அப்படின்னா அந்த ஒரு பிளான் வந்து ஃபெயிலியர் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக மேமன் கூட டாலை வந்து சேர்த்து வச்சு தனியாக ஒரு ரூம்குள்ள வந்து அனுப்பிடுறாங்க. ஸோ மேமனும் டாலும் ஒரு ரூம்குள்ள இருக்காங்க, பாத்ரூம்குள்ள டேப்பர் இருக்கிறான். ஸோ அந்த ஒரு டைம்ல வந்து யார் வராங்கன்னா ஆல்ரெடி வந்து ட்ரக்கர் வந்து சொல்லியிருப்பான்.
இது மாதிரி பக்கத்தில் வந்துட்டு ஒரு டேம் பிளான்ட் அப்படிங்கிற ஒரு பொண்ணும் ரிச், ஓகேங்களா, ரிச் வீடோ அப்படின்னு சொல்லுவான். அந்த பொண்ணும் கேஸ்ட்ரலும் இருக்காங்கன்னு. ஸோ அங்கே வந்து கேஸ்ட்ரில் வந்து வரான், ஓகேங்களா. ஸோ கேஸ்ட்ரில் அங்கேருந்து வரான். ஸோ அப்படி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கேஸ்ட்ரில் மட்டும்தான் சட்டில் வந்து பார்க்க வருவான். ஸோ பார்த்துட்டு அவங்ககிட்ட வந்து பேசும்போது இவன் பண்ணுற விஷயங்கள், அவன் சொல்கிறதெல்லாம் நம்பிக்கை வர வச்சு என்ன ஆகுதுன்னா, ஓகே நான் என்னோட சிஸ்டரையும் வந்து நான் வந்து இங்கே வந்து கூட்டிகிட்டு வரேன், எனக்கு வந்து குவாரலில் கற்றுக் கொடுங்க, என்னோட சிஸ்டருக்கு வந்துட்டு அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ செகண்ட் டைம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா இவங்களையும் கூட்டிகிட்டு வரான், அவனுடைய சிஸ்டரையும் வந்து டேம் பிளான்ட்டையும் வந்து கூட்டிகிட்டு வந்து சப்டல் கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி சப்டல் வந்து என்ன பண்ணுவான்னா, கேஸ்ட்ரல் வந்தோடனே அவங்க அந்த பொண்ணுக்கு வந்து நெத்தியில் கிஸ் பண்ணுறது, அப்புறம் உதட்டில் கிஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த பொண்ணு வந்து வருங்காலத்தில் ஒரு பெரிய லேடியாக வருவாங்க, கிராண்ட் லேடியாக, எல்லாருக்கும் பிரபலமான ஒரு பெரிய லேடியாக வருவாங்க, இவங்களோட எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், ஆஹா ஓகோ அப்படின்னு சொல்லி அடிச்சு விடுவான். ஸோ அப்படி சொல்லும்போது வந்துட்டு கேஸ்ட்ரல் வந்து கேட்பான், எப்படி வந்து உங்களால் வந்து சரியாக சொல்ல முடியுது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக, இதை வச்சு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஃபேஸ் வந்து சொல்லுவான். என்ன சொல்லுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து சப்டலுக்கு வந்துட்டு ஒரு பவர் இருக்குது, அவர் வந்து லிப்ஸோட ரேகை இருக்குது பார்த்தீங்களா, அதையும் ஃபோர்ஹெட்டில் இருக்கிற ரேகையெல்லாம் வந்து படிக்க தெரியும், அவருக்கு வந்து அந்த பவர் இருக்குது, அதை வச்சு வந்து அவர் வந்து சொல்லுவார், நீங்கள் இன்னும் கிஸ் பண்ண அலோவ் பண்ணீங்க அப்படின்னா இவர் இன்னும் நிறைய விஷயங்களை வந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவான். உடனே டேம் பிளான்ட்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே நீங்கள் கிஸ் பண்ணீங்க, என்னை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. இவனுக்கு கிஸ் பண்ணிவிட்டு இல்லாத போல அதெல்லாம் அடிச்சு விடுவான், நீங்கள் அப்படி வருவீங்க எப்படி வருவீங்க அப்படின்னு சொல்லி அதையும் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த டைமில் தான் வந்து யார் என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்னா, ஸ்பானிஷ் கவுண்ட், ஓகேங்களா. ஸோ எபிக்யூர் மேமன் கூட ஷியூர்லி ஆல்ரெடி வந்திருப்பான். ஸோ அப்படி வரும்போது அங்கே வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்பியிருக்க மாட்டான். ஸோ அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு, ஓகே, டெம்பிள் சர்ச்சில் வந்துட்டு அவன்கிட்ட பணம் கொடுங்கணுங்கிறதுக்காக ஃபேஸ் வர சொல்லியிருப்பான். பட் அதையே ஒரு ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிட்டு அவன் வந்து அந்த இடத்துல ஷியூர்லியாக வராமல் ஸ்பானிஷ் கவுண்டாக வேஷம் போட்டுட்டு வந்திருப்பான், ஓகேங்களா. ஸோ அப்படி ஸ்பானிஷ் கவுண்டை தான் அங்கே வந்து ஃபேஸ் வர சொல்லியிருப்பான், இது மாதிரி இங்கே வா, உனக்கு வேண்டியதெல்லாம் என் தலைவர் செஞ்சு தருவார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் கரெக்டாக இப்போ வந்து ஸ்பானிஷ் கவுண்டாக வேஷம் போட்டுக்கிட்டு ஷியூர்லி அங்கே வரான், ஓகேங்களா. இவன் மெயினாக வரது காரணம் என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு பிராத்தல் ஹவுஸு. ஸோ எனக்கு வந்து பொண்ணு வேணும் அப்படிங்கிறத கேட்கறதுக்காக தான் அந்த பிளேஸில் வந்து வந்திருப்பான். ஸோ அப்படி அங்கே வந்த உடனே வெயிட் பண்ண மாட்டான். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே வந்து எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்துட்டு இங்கிலீஷ் வந்து பேச தெரியாது, எனக்கு வந்து ஸ்பானிஷ் தான் பேச தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பானிஷ் கவுண்டாக வர்ற ஷியூர்லி வந்து சப்டல்கிட்டையும் ஃபேஸ்கிட்டையும் வந்து பேசிகிட்டு இருக்கிறான். ஸோ அப்படி பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்லிடுறானா, அதனால் வந்துட்டு சப்டலும் ஃபேஸும் வந்து இங்கிலீஷ் நல்லா பேசுவாங்க. ஸோ அவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஓகே உனக்கு இங்கிலீஷ் தெரியாதா, சரி ஓகேன்னு இங்கிலீஷ்லேயே இவங்க பேசுவாங்க, யாருக்கிட்டனா ஸ்பானிஷ் கவுண்ட்டுக்கிட்டே, அதாவது ஷியூர்லிக்கிட்டே பேசுவாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே இங்கிலீஷ் தெரியாதா, ஓகே அப்போ நீ வந்துட்டு இங்கே வந்து மாட்டிக்கிட்ட, உன்கிட்ட இருக்க எல்லா பொருளையும் எல்லா பணத்தையும் பிடுங்கி விட்டு உன்னை நாங்கள் வந்து வெளியே விரட்ட போகிறோம், நீ ஏன் தானா வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் வந்துட்டு அவங்ககிட்டே வந்து சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படின்ட்டு. பட் அவனுக்கு நல்லாவே இங்கிலீஷ் தெரியும். பட் தெரியாதுன்னு போய் சொல்லி ஸ்பானிஷ் மட்டுமே பேசிக்கிட்டு ஷூர்லி இருப்பான். எனக்கு நல்லா தெரியும்டா, நீங்களும் ஃபோர்ஜரி தான், கூடிய சீக்கிரம் உங்களை நான் முடிக்கிறேன், உங்களோட சுய உருவத்தை வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு, சரி ஓகே நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது, எனக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொன்னீங்கல்ல, பட் வந்து எங்கன்னா காணா, எனக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து செக்ஸுவல் டிசைரை வந்துட்டு முடிக்கிறதுக்காக எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிற மாதிரி ஆரம்பிச்சிருவான். யார் அப்படின்னா, நமக்கு வந்து ஸ்பானிஷ் கவுண்ட் வந்து ஆரம்பிச்சிடுறான். ஸோ அந்த டைமில் அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா டால் காமன் மட்டும்தான் ஒரே ஒரு பெண் இருப்பாங்க, ஓகேங்களா. பட் அந்த டால் காமன் யாருக்கிட்ட இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எபிக்யூர் மேமன் கிட்ட வந்து லார்ட்ஸோட சிஸ்டராக வந்து நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த கேப்பில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சரி ஓகே இப்போ ஒரு பொண்ணு தான் இருக்குது, அந்த பொண்ணு வந்து யார்கிட்ட இருக்குது அப்படின்னா மேமன் கிட்ட இருக்குது. பட் நம்மக்கிட்ட இப்போ வேறு யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபார்ச்சூன்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக யார் வந்திருப்பாங்கன்னா, நமக்கு டேம் பிளான்ட் அப்படிங்கிற அந்த ரிச் விடோ வந்திருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ கேஸ்ட்ரிலோட சிஸ்டர். ஸோ அவங்கள வந்துட்டு ஸ்பானிஷ் கவுண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் ஃபேஸும் சப்டலும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்துட்டு ரிச் விடோவை நம்ம யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த சொத்தை பூரா நமக்கு பேருக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க. யாருக்கு கிடைக்குதோ அவங்க நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் ரிச் விடோவை அப்படின்னு சொல்லி பண்ணி வச்சிருப்பாங்க. பட் இந்த சூழ்நிலையில ஸ்பானிஷ் கவுண்ட்டுக்கிட்ட இருந்து பணம் கொடுங்கணும் அப்படிங்கும் போது அவங்கள்ட்ட பெண் இருக்காது. சரி ஓகே வேற வழி இல்லை, நம்ம வந்துட்டு அந்த ரிச் விடோவே வந்து ஸ்பானிஷ் கவுண்ட்டுக்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க.
காஸ்ட்ரல் கிட்ட வந்து எடுத்து சொல்றாங்க. அதே சமயத்துல ஃபேஸ் வந்து என்ன பண்றான்னா முன்னாடியே போய் ஸ்பானிஷ் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு யாருக்கிட்ட அப்படின்னா அந்த ரிச் விடோ கிட்ட போயிட்டு இது மாதிரி வந்து ஸ்பானிஷ் கவுண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட அவருடைய செக்ஸுவல் டிசைரை வந்து நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒத்து போனீங்க, ஒரு நைட் வந்து ஸ்டே பண்ணீங்கன்னா அவர் வந்து உங்களை வந்து மேரேஜ் பண்ணிக்குவாரு, நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய கவுண்டஸா மாறலாம், ஸ்பானிஷ் கவுண்டோட ஒய்ஃபா மாறிடலாம், நீங்க மிகப்பெரிய ஆளா வரலாம் அப்படின்னு சொல்லி ஃபேஸ் வந்து எடுத்து சொல்றான். யாருக்கு அப்படின்னா அந்த பொண்ணு கிட்ட, ரிச் லேடி கிட்ட, ரிச் விடோ கிட்ட வந்து எடுத்து சொல்றான். பட் ரிச் விடோ பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பானியர்ட்ஸ், ஓகேங்களா, 1855 நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா ஸ்பானியர்ட்ஸ் வந்து இங்கிலாந்தை வந்து அட்டாக் பண்ணி ரொம்ப அராஜகம் பண்ணியிருப்பாங்க. அதனால அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பானியர்ட்ஸே வந்து பிடிக்காது. பட் இருந்தாலும் நம்ம ரிச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே நான் ஸ்பானிஷ் கவுண்ட் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனோட ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை வந்து சப்டில் வந்து சொல்லலான்னு வரும்போது ஃபேஸ் வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்லி சம்மதமே வாங்கி வச்சிருப்பான். ஸோ அதனால வந்து அந்த ஈஸியாக போயிடும், வேலை ஈஸியாக போயிடும். உடனே வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஸ்பானிஷ் கவுண்ட்டாக வந்து ஷியூர்லிக்கு வந்துட்டு அந்த பொண்ணு ரிச் விடோ வந்துட்டு செட் பண்ணி நீங்க ஒரு ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுவான். இந்த கேப்ல தான் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா சப்டில் வந்து ஃபேஸ் கிட்ட சொல்லி நீ வந்து டால் காமனை வந்து நீ வந்து என்ன பண்ற அப்படின்னா ஃபிட்னஸ் வர மாதிரி நடிக்க சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இமீடியட்டா எபிக்யூர் மேமன் கிட்ட இருக்கிற அந்த டால் காமன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடனே ஃபிக்ஸ் அந்த மாதிரி, அதாவது வலுப்பு அந்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நடிச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அலெக்சாண்டரை பத்தி பேசுறது, அப்புறமேட்டுக்கு எங்க காணோம், ஓகே, ஸோ அவங்க வந்து ஃபிட்ஸு அந்த மாதிரி மேட்னஸ்ல ஃபிக்ஸும் அந்த மாதிரி நடிச்சு அலெக்சாண்டரை பத்தி பேசுவாங்க. அப்புறம் ஐரிஸ் பிரிஸ்ட்டை பத்தி பேசுறது, அதுக்கப்புறம் பேகன் கிரீக்ஸை பத்தி பேசுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சம்மந்தமே இல்லாம வளர்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. எபிக்யூர் மேமன் என்னடா பண்றது, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, திடீர்னு இந்த பொண்ணுக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே படபடப்பா ரொம்ப இதா இருப்பான். ஸோ ஒன்றும் தெரியாம அங்கேருந்து ஃபேஸ் வந்து என்னாச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது மட்டும் சப்டலுக்கு தெரிஞ்சது, அதாவது அவருக்கு தெரிஞ்சது, ஓனருக்கு தெரிஞ்சது, அவ்வளோதான், நான் செத்தேன் நீ எல்லாம் மாட்டின அப்படின்னு சொல்லி பேசி நடிச்சுக்கிட்டு இருப்பான். பட் அதே டைம்ல அங்க வந்து சப்டிலும் வந்துடும். பிளான் பண்ணதே இவனுங்க தான். ஸோ சப்டில் அங்க வந்துடும். வந்தோடனே என்னாச்சு, என்ன இப்படி பண்ணிருக்கீங்க, ஐயோ இந்த மாதிரி புனிதமான ஒரு இடத்துல இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டீங்களே, போச்சு, இந்த மாதிரி விஷயம் நடக்கும் தான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே பிலாசபர் ஸ்டோன் கிரியேட் பண்ற ப்ராசஸே வந்து நின்னுது, இதனாலதான் நின்னுதா, ஒரு புனிதமான இடத்த கொச்சப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி எபிக்யூர் மேமனை போட்டு திட்டுன்னு திட்டுவாங்க. ஒன்னாலதான் நீ இந்த இடத்துல புனிதமான இடத்துல இப்படி ஒரு காரியத்தை செய்யவும் தான் ஹோல் ப்ராசஸ் நின்று போச்சு, உனக்கு வந்து பிலாசபர் ஸ்டோன் கிடைக்காது, இதையும் மீறி செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி எபிக்யூர் மேமனை வந்து திட்டுவாங்க. எபிக்யூர் மேமனும் வந்து தப்புக்கெல்லாம் நான் தான் காரணம், என்னாலதான் உலகம் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி காலில் விழுகாத குறையா நீங்க மறுபடியும் பண்ணி கொடுங்க, உங்களுக்கு நான் எவ்வளவு வேணா காசு தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட வந்து சொல்லுவான். பட் ப்ரீ பிளானடா இவனுங்க தான் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து டால் வந்து வெளியில வந்துடுறாங்க. எபிக்யூர் மேமனை வந்துட்டு தப்புக்கு எல்லாமே நீ தான் காரணம், ப்ராசஸே முடிஞ்சு போச்சு, எல்லாம் நின்று போச்சுன்னு சொல்றான். அப்போதைக்கு ஒரு வெடி சத்தமும் கேட்கும். ஸோ அப்படி கேட்டோன்னு உடனே ஓடி போய் லேப்புக்கு போய் பார்ப்பாங்க. அங்கே எந்த பொருளுமே இருக்கு, எல்லாம் வெடிச்சு எல்லாம் செதறி போய் கிடக்கும். உடனே வந்துட்டு எல்லாமே ஒட்டு மொத்தமாக அழிஞ்சு போச்சு, ஒன்னால தான்டா எல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன ஏதாவது கிடைக்காதா, ஒரு கிசுறு இருக்காதா பிலாசபர் ஸ்டோர்ல அப்படின்னு கேட்பான். எதுவுமே கிடையாது லேப்ல, இனிமேல் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி எபிக்யூர் மேமன்ட்ட வந்து பேசி அவனை அங்கேருந்து மூவ் பண்ண வைக்கிறாங்க. அங்கேருந்து வந்து குற்ற உணர்வோடு அவன் அங்கேருந்து வந்து கிளம்புறான். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சதுனால நீ என்ன பண்ணணும் அப்படின்னா 100 பவுண்டு, ஓகேங்களா, 100 பவுண்ட்ஸ் வந்துட்டு எங்கே கொடுக்கணும் அப்படின்னா பெட்லாம் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நீ டொனேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எபிக்யூர் மேமனை வந்து சொல்றாங்க. ஸோ உடனே அவனும் வந்துட்டு சரி ஓகே நான் பண்ணின தப்புக்கு நானே பிராய்ச்சித்தம் பண்றேன்னு சொல்லி மென்டல் ஆஸ்பத்திரிக்கு, பெட்லாம் மென்டல் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு 100 பவுண்ட்ஸ் நான் பணமும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்து கிளம்புறான். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷியூர்லி கிட்ட வந்துட்டு யார் இருப்பாங்கன்னா அந்த ரிச் வீடோ லேடி இருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அங்கே போகும்போது அவன் வந்து உள்ளார இருக்கிறான். பட் அவன் வந்தது இங்கே நடக்கிற விஷயத்தை கண்டுபிடிக்க தானே. ஸோ அதனால அந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு செக்ஸுவலாக எதுவுமே வந்து அப்ரோச் பண்ணாமல் அவன் ட்ரூ ஐடென்டிட்டி நான் தான் அப்படின்னு சொல்லி உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி நிறைய ஃபோர்ஜரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நீ போய் ஒரு ஸ்பானிஷ் கவுண்டை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்த பாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறான். நடந்த விஷயத்தை பூரா அந்த ரிச் விடோ கிட்ட வந்து சொல்கிறான், ஓகேங்களா. ஸோ அப்படி சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வராங்க. ஸோ அப்படி வெளியே வந்தோடனே என்ன பண்ணுறான் அப்படின்னா இவன் வந்துட்டு ஃபேஸும் சப்டிலும் வந்துட்டு நம்ம இவன் கிட்ட யாருன்னா ஷியூர்லி கிட்ட வந்து அவன் கேப்டன், அதாவது ஸ்பானிஷ் கவுண்ட் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவன் கிட்ட இருந்து நம்ம வந்து பணத்தை பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லி அவனோட பேக்கெட் எல்லாமே செக் பண்ணுவாங்க அப்படி வந்து. ஸோ அப்படி செக் பண்ணும்போது ஸ்பானிஷ் கவுண்ட் என்ன பண்றான் அப்படின்னா சப்டில் பிடிச்சிருவான், அங்கிட்டு தள்ளி விட்டு ஏன்டா நீ தாண்டா இவ்வளவு வேலையை வந்து பண்ற, எல்லா ஃபோர்ஜரிக்கும் நீ தான் காரணம், இப்போ என்கிட்ட பணம் தானே தேடுற, நீ பண்ற எல்லா வேலையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் தான் வந்து ஒரிஜினலா அதாவது ஷியூர்லி அப்படிங்கிறத போட்டிருக்க வேஸ்தெல்லாம் கலைச்சிட்டு நிற்பான். ஸோ இதை பார்த்தோன்னே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபேஸும் சப்டிலும் வந்துட்டு ஆகா நம்ம வந்து வாசமா மாட்டிக்கிட்டோம்,
நம்ம பண்ணுற வேலை பூரான்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே வந்துட்டு முழிச்சுக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா உடனே வந்து சப்டில் வந்துட்டு கேஸ்ட்ரல் அங்கே இருப்பான். அவன் தான் ஏற்கனவே சண்டை போடுறது எப்படின்னு கற்றுக்கிறதுக்காக வந்திருப்பான் பார்த்தீங்களா. அவனை கூட்டிகிட்டு வந்து இவன் வந்துட்டு ஒரு போலியா வேஷம் போட்டுக்கிட்டு உள்ள வந்து உன்னுடைய தங்கச்சியை வந்து ஏமாத்த பார்த்துருக்கான். அதாவது ஸ்பானிஷ் கவுண்ட் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு உள்ள வந்து ஏமாத்திய பார்த்துருக்கான். இந்நேரம் நம்ம எல்லாத்தையும் ஏமாத்திடுவான் அப்படின்னு சொல்லி அவனை வந்து நீ சண்டை போடு அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே காஸ்டில் வந்து அவனை பிடிச்சி கண்ணா பண்ணான்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல வந்து யார் வராங்க அப்படின்னா அங்க இருக்க மற்ற பர்சன்ஸும் வந்து ட்ரக்கர் இந்த மாதிரியான பர்சன்ஸும் வந்து என்ன பண்றாங்கன்னா நீ பண்றது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி அனானியஸ் ட்ரிபுலேஷன் இவங்கெல்லாம் வராங்க. ஸோ இவங்கெல்லாம் அந்த இடத்துக்கு வந்து இந்த பிலாசபர் ஸ்டோன் வேணும்னு வரும்போது அவங்க கிட்ட சொல்றான் என்ன அப்படின்னா இவன் வந்து நம்ம ப்ராசஸ் பூராமே வந்து கெடுத்துட்டான், இவன் வந்து நம்மளை வந்து தப்புன்னு சொல்றான், இவன் பண்ண வேலைனாலதான் எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே அவனை வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. யார் அப்படின்னா ஷியூர்லியை வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஷியூர்லி உடனே அங்க இருந்து ஐயோ நம்ம இதுக்கு மேல நம்ம அங்க இருந்தோம் அப்படின்னா நமக்கு தான் ஆபத்துன்னு சொல்லி, ஏன்னா எல்லாமே இவனுக்கு அகேன்ஸ்டா இருப்பாங்க. ஸோ அங்க இருந்து வெளியில போயிடுவான். நான் போயிட்டு உங்களை வந்து என் மாஸ்டரை கூட்டிட்டு வரேன்டா, எபிக்யூர் மேமனை வந்து கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவான். ஸோ இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கையிலேயே பார்த்தீங்கன்னா டால் அங்கே வந்து என்ட்ரி ஆகுறாங்க. வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் அந்த லவ் வீட் அப்படிங்கிற ஒரு பர்சன் இருக்கான் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் அந்த வீட்டை விட்டுட்டு போயிடுவான்ல. ஸோ அவன் வர்றதா டால் வந்து சொல்றாங்க. ஐயோ இங்கே வந்துட்டு லவ் இட் வந்து வந்துட்டாரு, வீட்டு ஓனர் வந்து வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. இமீடியட்டா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆஹா உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு, நம்ம ஆபத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியில கதவு சாத்தியிருக்கும், கதவு வெளியே வந்து தட்டிட்டு இருப்பான். ரொம்ப நேரமா தட்டி கதவை யாருமே திறக்க மாட்டாங்க. இப்போ வீட்டுக்குள்ள இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா டேப்பர் மட்டும்தான் இருப்பான். ஏன்னா டேப்பரோட வாயில ஜிஞ்சர் பிரெட் வச்சு பாத்ரூம்குள்ள உட்கார வச்சிருப்பாங்க. பிளஸ் வந்துட்டு யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்டில், ஃபேஸ், டால் காமன் இவங்க தான் இருப்பாங்க. வேற யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாம் போயிருப்பாங்க. ஸோ வீடை ரொம்ப நேரமாக தட்டி யாரும் வரலன்னு அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் க்ரௌடை பூரா சேர்த்துக்கிட்டு கதவை போட்டு தட்டிட்டு கிடப்பான். எந்த வாய்ஸும் வராமல் இருக்கும். உடனே அந்த பிளேஸில் வந்து என்ன அப்படின்னா பக்கத்தில் இருக்கவங்களாம் சொல்லுவாங்க உன் வீட்டுக்கு ஏகப்பட்ட பேர் வந்துட்டு போறாங்களா, டெய்லியும் யார் யாருன்னே தெரியல, புதுசாக வந்துட்டு போறாங்க, ஏதோ உன் வீட்டில் மர்மமாக நடக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுவாங்க. இவனும் வந்து தட்ட எதுவுமே திறக்காதனால ரொம்ப கடுப்பாகி வரட்டால கதை உடைக்கிட்டா அப்படிங்கிற பொசிஷன் வரும்போது அவன் வந்து என்ன உள்ள பிளான் பண்றாங்க என்ன சப்டில், ஃபேஸ் அண்டு டால் கிட்ட வந்து சொல்றான் நான் வந்துட்டு பழையபடி ஜெர்மி பெட்லராகவே நான் வந்து மாறிக்கிறேன், சமையல்காரனாட்டம் அந்த வீட்டுக்கு வேலைக்காரனாட்டமே நான் வந்து வேஷம் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபேஸ் வந்து என்ன பண்றான் அப்படின்னா பட்லரா வேஷம் போட்டுக்கிறான். அண்டு டால் கிட்டையும் சப்டில் கிட்டையும் சொல்றான் நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கிற பொருளை பூரா எடுத்துக்கிட்டு ஒரு பார்சல் கட்டிக்கிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா பின்பக்க வழியா கிளம்பி டிராவல் பண்ணி ராட்கிளிஃப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துக்கு போயிருங்க. ஓகேங்களா, ராட்கிளிஃப் அப்படின்னு எழுதியிருப்பேன். ஸோ சப்டிலையும் டாலையும் அந்த வீட்டை வெளியில ஓனர் தட்டிக்கிட்டு இருப்பான், பின்பக்க வழியா தப்பிச்சு போங்கன்னு சொல்லி சப்டில் கிட்டையும் டால் கிட்டையும் என்ன பண்ணுவான்னா இந்த பார்சல் இருக்கிற காசு பணம் நகை எல்லாத்தையும் கட்டிட்டு கிளம்பிடுங்க, நான் அடுத்த நாள் அங்கே வந்துடுறேன், ஒரு நாள் எப்படியாவது நான் வந்துட்டு ஓனரை வந்து வீட்டுக்கு வெளியிலேயே இருக்க வச்சிடறேன், அதுக்குள்ள நீங்க அதை ரெடி பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்துட்டு அங்கிருந்து போய் ஓனர்கிட்ட பேசுறதுக்காக அங்க போறான். இங்கேயும் எல்லாமே வந்து என்ன பண்றாங்க 2 ட்ரங்க் பெட்டி இந்த மாதிரி எல்லாத்துலயும் போட்டு வீட்டுல இருக்க எல்லா பொருளையும் வந்து என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் பார்சல் பண்ணிட்டு இருக்காங்க. யார் அப்படின்னா டாலும் சப்டிலும் வந்து பார்சல் பண்ணி ராட்கிளிஃபுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவன் வெளியில வந்து ஓனர்கிட்ட வந்து சொல்றான் வாங்க தலைவா எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட வந்து பேசும்போது நீ ஏன் இவ்வளவு நேரம் வீட்டை திறக்கல, எதனால வெளியே வர மாட்டேங்கிற சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்க யாரும் நிறைய பேர்லாம் வந்து போறாங்கன்னு சொல்றாங்க, பட் நீ வந்து எந்த வாய்ஸும் கொடுக்காம இருக்க, ஏன்னா உண்மையான்னு சொல்லி கேட்கும்போது இல்ல ஓனரே வெளியில இருக்கிறவங்கலாம் பொய் சொல்றாங்க, இங்க வந்து பிளேக் வந்து ரொம்ப சிவியரா வந்து அட்டாக் ஆகியிருந்தது, ஸோ அதனால அந்த வீடு வந்து ரொம்ப பிளேக் நோயினால உள்ள அங்கங்க வைரஸ் இருக்கும், நான் அந்த வீட்டை ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு சொல்றேன், நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் டோரை ஓப்பன் பண்றேன், அதுக்கப்புறம் நீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லுவான். ஸோ பட் வந்து இதை வந்துட்டு மற்றவங்களும் வந்து சேர்ந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இல்ல கதவை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்படி மீறினா உங்களுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லி விஷயத்த சொல்றான். அப்படி பேசிட்டு இருக்கும்போதே அங்க வந்து என்ன ஆகுதுன்னா உள்ள ஷியூர்லி வந்து அடிபட்டு போயிருப்பான்ல, ஏற்கனவே திட்டி அனுப்பியிருப்பான்ல. ஸோ அவன் போய் எபிக்யூர் மேமனை கூட்டிகிட்டு வந்து இங்க ஃபோர்ஜரி வேலை நடக்குது, இங்க எல்லாமே வந்து திருட்டு பயலுக உள்ள இருக்கிறாங்க, உள்ள இருக்கிறவங்க எல்லாம் திருடனுங்க, நீங்க வந்து கதவை ஓப்பன் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஷியூர்லி வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிடறான். அதே டைம்ல அனானியஸும் ஆம்ஸ்டர்டாம்ல இருந்துட்டு அவனோட ட்ரிபுலேஷன் இவங்களும் வந்து அங்கேருந்து வராங்க. ஸோ இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாம் சேர்ந்து கதவை திறங்கடா அப்படிங்கிற ஒரு ஃபைனல் சொல்யூஷனுக்கு வந்து வருது. ஸோ அப்படி வரும்போது இவன் உள்ள போய் என்ன பண்ணுறான் அப்படின்னா ரொம்ப இதாக இருக்குது, நீங்கள் சீக்கிரம் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பட் இங்கே ஓனர்கிட்ட வந்து சொல்லுவான் ஓகே நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன், பட் இங்கே இருக்கிறவங்களையெல்லாம் முதல் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை பூரா சொல்கிறேன்னு சொல்லி யாருன்னா ஃபேஸ் வந்து லவ் வீட்டுக்கிட்ட வந்து சொல்லுவான். ஸோ அப்போ வந்து லவ் வீட்டு வந்து சொல்லுவான் என்ன அப்படின்னா இங்கே இருக்கிறவன் பூரா பைத்தியமாக இருக்கிறான், இந்த வீடே வந்து மேடு ஹவுஸாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு
அங்கே இருக்கிற எல்லா பர்சன்ஸையும் வந்துட்டு எல்லாத்தையும் போக சொல்லிடுறான். ஸோ அப்படி எல்லாரும் போனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே வந்துட்டு யாருன்னா அந்த வீட்டோட ஓனர் லவ் வீட்டும் ஃபேஸும் மட்டும் பேசிக்கிறாங்க. ஃபேஸ் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் ஒரு சின்ன டிராப்பு கூட விடாம எல்லா விஷயத்தையுமே எல்லாம் யார் யார் என்னமா இருந்தாங்க, யாரை எப்படி ஏமாத்தணுங்கிற ஹோல் டீட்டெயிலையும் வந்துட்டு ஓனர்கிட்ட வந்து சொல்லிடுறான். ஸோ ஓனர்கிட்ட சொன்ன உடனே ஓனர் வந்து சரி ஓகே நம்ம வந்துட்டு அப்படியே பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு ஃபர்தரா ஒரு பிளான் வந்து அங்கே ஆகுது. அந்த கேப்ல அவன் உள்ள போய் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்டில்கிட்டையும் இவங்ககிட்டையும் யார்கிட்ட அப்படின்னா டால்கிட்டையும் வந்து சொல்கிறான், இப்போ வந்து டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஓனரை என்னால் ஒரு நாள்லாம் வெளியில் வச்சிருக்க முடியாது, இந்த நைட்டு தான் வச்சிருக்க முடியும், ஸோ நீங்கள் இப்போ கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த பேக்கெட் எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு தோணும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு உங்களால் போக முடியாது அப்படின்னு சொல்லி, இப்படி நீங்கள் வந்து இந்த பொருள்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா மாட்டிக்குவீங்க, உங்களுக்கு நேரம் கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுகிறான். இந்த விஷயத்தை பார்த்தோன்னே சப்டிலும் டாலும் நினைக்கிறாங்க, ஓஹோ இவன் வந்து அந்த ரிச் விடோ வந்துட்டு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடலாம் நினைப்பா நாட்டிருக்கு, ஸோ நம்மளை ஏமாத்த பார்க்குறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம இந்த பொருள்லாம் எடுத்துக்கிட்டு அவன் சொன்ன ரேட்லைஃபுக்கு போகாமல் பிரைன்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு வந்து நம்ம டிராவல் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவங்க 2 பேரும் வந்து நினைக்கிறாங்க. பட் இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா, அங்கெல்லாம் எங்கேயுமே நீங்கள் வந்து எந்த பொருளையும் எடுக்கக்கூடாது, நீங்கள் எஸ்கேப் ஆனால் ஃப்ரீயாக எஸ்கேப் ஆகி போயிருங்க, எந்த பொருளையும் எடுக்காமல், இல்லைன்னா போலீஸ் வந்தால் நீங்கள் மாட்டிக்குவீங்க, எப்படி சௌரியம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வேற வழியே இல்லாமல் சப்டிலும் டாலும் வந்துட்டு எந்த பொருளையும் எடுக்காம அங்கேருந்து வந்து குதிச்சு கிளம்பி போயிடுறாங்க. பட் இங்கே வெளியில பேசிட்டு இந்த ஒரு இன்சிடென்ட்டை விட்டுட்டேன், பட் இப்போ நான் சொல்றேன். ஸோ அப்படி இடையில வெளியில இருந்து ஓனர் பேசிட்டு இருக்கையிலே என்ன ஆகும் அப்படின்னா, டேப்பரோட வாயில இருந்து ஜிஞ்சர் பிரெட் வந்து உருகி போய் கத்த ஆரம்பிச்சிருவான். அதுதான் வந்து மெயினான ஒரு இன்சிடென்ட்டாக இருக்கும். யாருக்கு அப்படின்னா, இவர் வந்துட்டு அந்த ஓனர் லவ் வீட்டு வந்து வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மெயின் இன்சிடென்ட்டாக இருக்கும். சாரி அதை மறந்துட்டேன், பட் இப்போ சொல்றேன். ஸோ அங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவன் கத்துறதை கேட்டோடனே உள்ள யாரோ இருக்கிறாங்க சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அது வந்துட்டு மனுஷன் கிடையாது, அது வந்து கோஸ்ட், நீங்க நம்பாதீங்கன்னு சொல்லுவான். பட் இருந்தாலும் மறுபடியும் கத்தும் போது தான் டவுட் இதாகிட்டு அவன் வந்து உண்மையை சொல்லுன்னு கேட்கும்போது தான் இவன் வந்து சொல்றான் யார் அப்படின்னா, நம்ம ஃபேஸ் வந்து எல்லா விஷயத்தையும் ஓனர்கிட்டே சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ சாரி, அதை இப்போதான் நான் சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பிளேஸ்ல வந்துட்டு லவ் வீட்டு வந்து வீட்டுக்குள்ளார வந்து என்ட்ரி ஆகிறான். ஆல்ரெடி அந்த 2 பேரும் சப்டிலும் டாலும் வந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறாங்க. ஓகே, ஸோ அப்படி உள்ள போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பிளேஸ்ல வந்து ஆல்ரெடி அந்த விஷயங்களை பூரா சொல்லியிருப்பான். ஸோ அங்கே வந்து யாரை அனுப்பியிருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில வந்துட்டு ட்ரக்கர் இருக்கான் பார்த்தீங்களா. ஸோ ட்ரக்கர் இவனையெல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு ஃபேரியை வந்து வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். டேப்பரும் அதே மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து வெளியில இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து என்ன பண்றான் அப்படின்னா, நீ போயிட்டு ஓகேங்களா, ஸோ ட்ரக்கர்னு நினைக்கிறேன். ஸோ அவன்கிட்ட வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, நீ போயிட்டு வந்து ஸ்பானிஷ் கவுண்டோட ஒரு ட்ரெஸ் வந்து வாங்கிக்கிட்டு வா ஓகேங்களா. ஸோ டேப்பர்கிட்ட வந்து சொல்லியிருப்பான், அவனுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பான் அவனை பார்த்துட்டு. ஸோ நீ போய் ஸ்பானிஷ் கவுண்டோட ட்ரெஸ் வந்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பான். அதனால் அவன் வந்து வெளியில் போயிடுவான். பட் இங்கே இருக்க அந்த ஸ்பானிஷ் கவுண்டோட ட்ரெஸ்ஸை வந்துட்டு லவ் வீட்டுக்கு வந்து போட்டு விட்டுருவான். லவ் வீட்டுக்கு வந்து போட்டுவிட்டு ரிச் லேடியை நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படின்னு இருப்பான். டேப்பர் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா, அங்கேருந்து அந்த ஸ்பானிஷ் ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிட்டு ஒரு பிரிஸ்டையும் கூட்டிட்டு வா, நான் உனக்கு வந்து ரிச் லேடியை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், வசதியான ஆளாக நீ மாறலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அவன் ஒரு பிரிஸ்டையும் கூட்டி வந்திருப்பான். இவன் வந்து டேப்பர் வந்து என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரக்கரான்னு சரியா தெரியல, பட் இது மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, வெளியில் அந்த பக்கம் ஃபேஸ் வாஷ் பண்ணுற மாதிரி அவனை மேக்கப் பண்ணுறதுக்கு அனுப்பியிருப்பாங்க. ஸோ கூட்டிகிட்டு வந்த பிரிஸ்ட்டை வச்சு அவங்ககிட்ட இருந்த ஸ்பானிஷ் கவுண்டர் ட்ரெஸ்ஸை வச்சு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, அந்த ரிச் விடோ வந்துட்டு நம்ம லவ் வீட்டுக்கே வந்து மேரேஜ் பண்ணி வச்சிருவான். மேரேஜ் பண்ணி வச்சு என்ன சொல்லுவான் அப்படின்னா, அந்த பொண்ணுகிட்டே சொல்லியிருப்பான், நீங்கள் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ வந்து ஸ்பானிஷ் கவுண்டர் தானே மேரேஜ் பண்ணிக்கலான் இருந்தா, ஸோ ஒரே வந்து மேரேஜ் பண்ணிக்கி. இவங்கிட்ட சொல்லியிருப்பான், இது ரொம்ப ரிச் லேடி, ஸோ உங்களை கல்யாணம் பண்ணால் உங்களுக்கு நிறைய பொருள் சேரும், வசதியாயிரலாம்னு சொல்லி ஓனர்கிட்ட சொல்லி அந்த ரிச் லேடிக்கும் அந்த ஓனர் லவ் வீட்டுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு போடுவான். கல்யாணம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, காஸ்டில் வந்துட்டு ஒரிஜினல் ஐடென்டிட்டி வந்து தெரிஞ்சிடுவேன் வந்து ஸ்பானிஷ் கவுண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கேஸ்டில் வந்து முடியாது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டிருப்பான். பட் வந்துட்டு லவ் வீட்டு வந்து மிரட்டும், அடிக்க போவான். ஸோ அதை பார்த்தோன்னே ஓகே கும்பிட்றேன் சாமி அப்படின்னு சொல்லி, நீங்கள் உங்கள் கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கல்யாணம் முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்துட்டு அந்த ட்ரக்கர் ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா. ஸோ ஆல்ரெடி அந்த ரிச் லேடியை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லலாம் பாருங்க டேப்பர். ஸோ வளர்த்துன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீ வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ண ரொம்ப மேக்கப் போட ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டா, அதனால உன்னால ரிச் லேடியை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா,
எபிக்யூர் மேமன் வந்து வீட்டுக்கு வருவான். ஸோ வந்து அங்கே இருக்கிற யாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபேஸை வந்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. பட்லராக இருப்பான். அங்கே ஃபேஸ் ஆல்ரெடி எல்லாத்தையும் ஏமாத்தினவே ஃபேஸ் தான். பட் இருந்தாலும் அவன் பட்லராக வேஷம் போட்டிருக்கும் நார்மலாக இருக்கும்போது அவன் இவன் தான் ஏமாத்தினவேங்கிறது யாராலையும் அடையாளமே கண்டுபிடிக்க முடியாது, யாருக்குமே தெரியாது. ஸோ எபிக்யூர் மேமன் வந்து வீட்டில் வந்துட்டு எல்லாமே என்னை ஏமாத்திட்டாங்க, என்னோட பொருளை வீட்டுக்குள்ளார இருக்கு, அந்த பாத்திரத்தெல்லாம் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி யாருன்னு லவ் வீட்டுக்கிட்ட வந்து கேட்குறான். பட் லவ் வீட்டு சொல்லிடுவான், அதெல்லாம் கிடையாது, கோர்ட்ல இருந்து ஆர்டர் வரட்டும், அதுக்கப்புறம் நீ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி அவனை அங்கிருந்து அனுப்பிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அனானியஸும் ட்ரிபிளேஷன் இவங்கெல்லாம் வராங்க. அந்த பாத்திரத்துக்கு அவங்க 100 மார்க் வரைக்கும் காசு கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அந்த பாத்திரம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்க வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே வந்துட்டு கிடையாது, ஆல்ரெடி எபிக்யூர் மேமன் வந்து பாத்திரம் என்னதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நீ வந்து கேட்குற, அதனால உன்ட்டெல்லாம் தர முடியாது, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி அவனையும் அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. ஸோ அனுப்புனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த பாத்திரம் அங்கே இருக்கிற எல்லாமே அவங்களுக்கே சொந்தமாகுது. அந்த உரிமை கொண்டாட யாரும் வரமாட்டாங்க. அந்த டாலும் சப்டலும் பின்பக்கம் வழியாக புதிச்சு அவங்க அங்கேருந்து ஆல் அவுட்டா போதுன்னு எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. போலீஸ் இவங்கெல்லாம் வந்து விசாரணைக்கு வருவாங்க. இது மாதிரி இந்த ஹோம்ல வந்துட்டு பெரிய ஒரு ஃபோர்ஜரி வேலை நடந்திருக்கு, நான் அவங்களை எல்லாம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஓகே நீங்க தாராளமா வீட்டுக்குள்ள எங்க வேணாலும் போய் தேடிக்கிங்க, அவங்க இருந்தால் பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுவான். பட் வீட்டுக்குள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. ஃபைனலாக வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, லவ் வீட்டுக்கும் அந்த ரிச் லேடிக்கும் வந்துட்டு ரிச் விடோவுக்கும் வந்துட்டு மேரேஜ் ஆகி செட்டில் ஆகிருப்பாங்க. அந்த பட்லர் செஞ்ச வேலைனால, அதாவது ஃபேஸ் செஞ்ச வேலைனால பார்த்தீங்க அப்படின்னா இவர் இன்னும் பணக்காரனாக இருப்பார். அதனால என்ன பண்ணுவாருன்னா ஃபேஸை வந்து ரொம்ப புகழ்வார். உன்ன மாதிரி ஒரு வேலைக்காரன் உண்டாடா, நீ தாண்டா எல்லாமே, இனிமேல் இந்த வீட்டில் எது வேணாலும் நீ பார்த்து பண்ணு, நீ வச்சது தான் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு ரைட்ஸையும் கொடுக்குறாங்க. அந்த பிளேஸில் வந்து ஃபேஸ் வந்து சொல்கிறான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு இந்த மாதிரி ஃபோர்ஜரி வேற எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பண்ணினேன், அவங்க எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டாங்க. பட் இப்போ நான் வந்து எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இந்த இடத்துல ஒரு நல்ல பேரில் நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். என்னோட ஜட்ஜ்மெண்ட், நான் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ஆடியன்ஸுக்கிட்ட வந்து கொடுக்குற மாதிரி இந்த பிளே வந்து எண்ட் ஆகும். இந்த பிளேல நான் ஒரு இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வெளியில வந்துட்டு காஸ்டியூம் ஸ்பானிஷ் கவுண்டா ட்ரெஸ் வாங்கிக்கிட்டு வெளியில போறதுக்காக வாங்குறதுக்காக வெளியில வந்து போயிருப்பான். ட்ரக்கரா டேப்பரா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அது கரெக்டா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.